குரு வணக்கம், குருவாழ்க, குருவே சரணம். ஓம் முருகா ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது வைகாசி விசாகம். எந்த முறையில் விரதம் இருந்தால் முருகனிடம் வேண்டியது கிடைக்கும்? முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான இந்த வைகாசி விசாகத்தில், அதாவது வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாளாகும். இந்த நாளையே நாம் வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுகிறோம். முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதைப் போல் வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் முறை உள்ளது. வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைத்துவிடும். விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் என அழைக்கிறோம். வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். விசாகம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும். பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் என்பார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமும் உண்டு. சிவபெருமானுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என 5 முகங்கள் உண்டு. இவற்றை பஞ்சமுகங்கள் அல்லது பஞ்சநானம் என்பார்கள். இந்த 5 முகங்களுடன் 6வதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த 6 முகங்களின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் ஆறுமுகம். அதோமுகமான 6வது எப்போதும் மறைந்தே இருக்குமாம். இந்த 6வது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாள். அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியும் வணங்கிய பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள். விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்று பொருள். மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை, துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான். கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும். அதேபோல் நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குளுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விசாகம் விரதமாகும். குறிப்பாக குழந்தைகள் இல்லாதவர்கள், கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள், தொழில், வியாபாரம், வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறைகள் தீரும். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல் விரதத்தை துவங்கிவிட வேண்டும். முடிந்தவர்கள் 2 வேளையும் கோவிலுக்கு சென்று வரலாம். முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். வீட்டில் முருகன் விக்கிரகம், வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முடிந்தவர்கள் உபவாசமாகவும், முடியாதவர்கள் பால், பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் ஆகியவை படைக்கலாம். முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம். முருகனின் அருளை பெற சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதாவது பாடல்களும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம். பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர், மோர், பானகம்
குடை, விசிறி, செருப்பு போன்ற பொருட்களையும் தானமாக வழங்கலாம். அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முருகனின் மனதை குளிரச் செய்யும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வளங்கள் யாவும் பெருகட்டும். அனைவருக்கும் நன்றி.